வாயை கொடுத்து வம்பில் சிக்கிய செல்வராகவன் வெட்ட வெளிச்சமான வீடியோ தரவென நடுரோட்டுக்கு இழுத்த மக்கள். தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர் செல்வராகவன். இவர் சமீபத்தில் மகாவிஷ்ணு விஷயத்தை குறிப்பிட்டு சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். யாரோ ஒருவர் எதையோ உளறிக்கொண்டு நான் ஆன்மீக குரு என்று பேசினால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கேட்பீர்களா என செல்வராகவன் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் செல்வராகவனை நோக்கி எதிர்த்தரப்பினர் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். அரசு பள்ளியில் பேசியதை வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் ஒரு பக்கம் கள்ளிப்பால் குடித்து மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இப்படி இன்னொரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, அதுவும் அரசு பள்ளியில் நடந்திருக்கிறது. அதேபோல் இரண்டாவதாக அரசு பள்ளியில் பாம்பு ஒன்று புகுந்திருக்கிறது. மூன்றாவதாக இவை அனைத்தையும் காட்டிலும் உதயநிதி கலந்து கொண்ட விழாவிற்காக பள்ளி மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவை அனைத்தும் கடந்த 3 நாட்களில் நடந்துள்ளது. ஆனால் இது குறித்து எல்லாம் வாய் திறக்காமல் இருக்கும் செல்வராகவன் யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் படம் ஓடணும், அடுத்த படத்திற்காக வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் விளம்பர அரசியலுக்காகவும் மகாவிஷ்ணு விஷயத்தை கையில் எடுத்திருப்பது தற்போது பலருக்கும் எரிச்சலை உண்டாக்கியுள்ளது. குறிப்பாக சூர்யா, ஜோதிகா போன்றவர்கள் கடந்த சில காலங்கள் முன்பு வரை திமுகவின் ஊதுகோலாக செயல்பட்டு வந்தனர். திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் இவர்கள் பேசி திசை திருப்பி வருவார்கள். அதற்கு காரணமாகத்தான் அவர்கள் நடித்த படங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஓடுவது மட்டுமில்லாமல் கடுமையான விமர்சனத்தையும் எதிர்கொண்டு வந்தது. சில நாட்களாக சூர்யாவும் ஜோதிகாவும் தமிழகத்தை விட்டு சென்று அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருவதும் எந்த கருத்தையும் தெரிவிக்காமலும் இருந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் புது ஆளாக வந்த செல்வராகவன் ஏன் மாணவர்களை உதயநிதி நிகழ்ச்சியில் வேலைக்கு அமர்த்தியது குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறார்? அரசு பள்ளியில் பாம்பு உள்ளே புகுந்தது குறித்து வாய் திறக்கவில்லை, பள்ளியில் கள்ளிப்பால் குடித்தது தொடர்பாக வாய் திறக்கவில்லை என எழுப்பப்பட்ட கேள்வி இப்போது செல்வராகவன் மட்டுமின்றி சீசனுக்கு ஏற்றாற்போல் கருத்து சொல்லும் போராளிகளுக்கு சூர்யா, ஜோதிகா பாணியில் விழுந்த பெரும் அடியாக பார்க்கப்படுகிறது. சின்ன பிள்ளைங்கள ஏன் சாப்பிட விட்டீங்க? சின்ன பிள்ளைங்கள ஏன் சாப்பிட விட்டீங்க? அப்புறம் சொல்லுங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.